கோழி முட்டை, குருவி முட்டை என்றெல்லாம் பார்த்திருப்பீர்கள். நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது, உங்கள் முன்னால் காட்சியளிப்பது மயில் முட்டை. மயில் முட்டை என்று நீங்கள் நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இதை பாருங்கள், மயில் முட்டை 3 கோழி முட்டைகளை ஒன்றாக சேர்த்தது போல் பெரிதாக காட்சியளிக்கின்றது. ஒரு கோழி முட்டைக்குள் ஒரு கோழி குஞ்சு தான் பொரிக்கும். ஒரு மயில் முட்டைக்குள் ஒரு மயில் குஞ்சு தான் பொரிக்கும். ஆனால் அந்த கோழியை விட மயில் பலமானது. ஆகையால் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த மயில் முட்டை எங்களுடைய தோட்டத்துக்குள்ளே விடப்பட்ட ஒரு முட்டை. 5 மயில் முட்டைகளை கன்ற போதிலும் அதிலே 4 மயில் முட்டைகளை ஒரு நாகப்பாம்பு குடித்து விட்டது. ஆனால் ஒரே ஒரு மயில் முட்டை தப்பிவிட்டது. அந்த மயில் முட்டையை நாம் எடுத்து வந்திருக்கிறோம். இது உருளுகின்றது, பார்த்துறீங்களா? இதுக்குள்ளே நாகப்பாம்பு இருக்கின்றதோ தெரியவில்லை, இது உருளுகின்றது. இந்த மயில் முட்டையினுடைய மகிமையை நீங்கள் பாருங்கள். இது ஒரு உருளை வடிவத்தில் இல்லாமல் ஒரு கைக்கு அடக்கமான வடிவத்திலே உள்ளது. உருளை என்று சொல்வதை விட, வட்டம் என்று சொல்வதை விட, ஒரு நீள்வட்டமான வடிவ அடிப்படையிலே கீழேவும் சற்று சுருங்கி, மேலே இன்னும் சற்று சுருங்கி, நடுவில் விரிந்து காட்சியளிப்பதுதான் மயில் முட்டை. இந்த மயில் முட்டையை, அந்த 4 மயில் முட்டைகளை நாகப்பாம்பு குடித்ததை போன்று, இந்த மயில் முட்டையையும் அந்த மயில் முட்டை இட்ட இடத்திலேயே அந்த மயிலுக்கு சமர்ப்பணம் செய்வதா, அல்லது இந்த மயில் முட்டையை ஒரு வீட்டு அடைக்கோழியாக அடை வைத்து, அதனுடைய கால் நடைபெற இன்னும் ஒரு அடைக்கோழிக்கு அடை வைத்து